நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி 110 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என வேவ் இந்தியா தி ரிப்போர்ட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தமிழகத்திற்கு வரும் 16ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக அறிவித்து தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணி களமிறங்கியுள்ளது. இந்நிலையில் வேவ் இந்தியா தி ரிப்போர்ட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் இந்த அணி 100 முதல் 110 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கும் என தெரிய வந்துள்ளது. அதிமுக 60 முதல் 70 இடங்களையும் திமுக 40 முதல் 50 இடங்களையும் பிடிக்கும் என அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பாமக 3 முதல் 4 தொகுதிகளையும் பாஜக 1 தொகுதியை கைப்பற்றும் என வேவ் இந்தியா தி ரிப்போர்ட்டர் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. மேலும் இத்தேர்தலில் போட்டியிடும் நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்தவரை கேப்டன் அணியின் முதலமைச்சர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் 75,000 முதல் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் கடும் போட்டியிருக்கும் என்றும் திருவாரூரில் போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி போராடியே வெற்றி பெறுவார் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. பெண்ணாகரம் தொகுதியில் அன்புமணிக்கும் தேமுதிகவிற்கும் கடும் போட்டியிருக்கும் என இந்தியா தி ரிப்போர்ட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது.